என்ன பண்ணணும்? ஓகே. நீ நான் பேசணும் போது ஃபோன் பண்ணிடு. அதுக்கப்புறம் தான் திரும்ப நான் பண்ணேன். அப்போ ஏன்ட்டுக்கிற பொழுது ஃபோன் பண்ணேன் நான். கையில் வந்ததுன்னா ஒரு 5 சொல்கிறான் சேர்ந்து வேலைக்கு அந்த மாதிரி தான் வேலை தூங்க. ஐயோ நேற்று தான் அப்படி பிடிக்கிட்டாரு சொல்கிறான். நேற்று செஞ்ச வேலைக்கு அப்படி அவரை போட்டு பிரிக்கிறதுதானா என்ன? ஆமாம் சாயங்காலம் வரைக்கும் ஏஞ்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஏஞ்சி ஒன்று அதுக்கப்புறம் 1 hour 1.5 hour உட்காந்து போனார். அது ஒரு டயர்டாமா. அவன் தான் தம் தோண்டு மீன்லாம் தலை வெட்ட விட்றான். அவனை தான் ஒரு மீன் ஓடுது. அப்போ இந்த கேரை போட்டுருந்தா கூட இந்த கேரை தலை வெட்டுறான்றான். ஒரு வஞ்சரம் வச்சு வெட்டினா இந்த வஞ்சர தலையை வெட்டுன்றான். முழு வேண்டானா? அவன் தான் எல்லா மீனுமே தலை வெட்ட விட்டா அவன் என்ன பண்ணுவான்? கத்தி ஒன்று ஷார்ப்பாக இருக்கணும். கத்தி ஷார்ப்புன்னா கைவலி தான் வரும். அவன் டயர்டாகவே ஆயிடுறான் அவன் தம்பி. இல்லைங்கடா ஒருத்தன் வேலை செய்யணும். நம்ம கத்தி உனக்கு எத்தனை கத்தி கொடுத்துக்கிறான். உனக்கு எந்த கத்தி வரல எடுத்து வெட்டுறான்றான். அந்தமாரி அவன் சொல்கிறானா? அவனுக்கே போயிட்டு கத்தி வச்சுக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? அதான் அவங்களுக்கே ஷார்ப்பான கத்தி இல்லை. நம்ம என்ன பண்ணுறது? இல்லைப்பா ஒருத்தவன் செவில் அடித்து அவன் தலை வெட்டுறானா அவனுக்கு எந்த கத்தி கொடுத்தாதான் அவன் கரெக்டாக வேலை செய்ய முடியும். கண்டிப்பாக நம்மளுக்கே கத்தி சரியில்லை வேலை செய்ய போடாது. ஆமாம். அவன் என்ன பண்ணான்? சின்ன பையன் புதுசாக கற்றுக்குறோம் அப்படி தான் பண்ணுவான். கைவலி தான் வரும். கைவலி தான் வரும். கண்டிப்பாக. ஐயோ அவன் வச்சுக்கிட்டு